ரிஷபராசிக்கு உண்டான பலன்கள். ரிஷபராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் சூரியன் 4ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்ப வீடு வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு ஒரு விரைய செலவுகளை கண்டிப்பா கொடுக்கும். அப்ப ஒரு சொத்து வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு மேல புதுப்பிக்கிறது, வாகனத்தை கொண்டு போய் நீங்க செலவு பண்ணி ரிப்பேர் பார்க்கறது, புதிய வீடு வாங்கிறதுக்கான வழிமுறைகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாகும் போது சுய சொத்துக்களை உருவாக்குறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமே அமைய மாட்டேங்குதுன்னா இந்த மாசத்துல போய் தேடி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடம் அமைஞ்சிரும். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல உச்சமா இருக்கார். அப்படிங்கிறப்ப நீங்க எதை தொட்டீங்கனாலுமே அற்புதமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம். அப்ப சேமிப்பு உயரும். அதே மாதிரி மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் செய்வீங்க. மனசுல ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களாகட்டும், உங்களுடைய குழந்தைகளாகட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்பாங்க. ஏன்னா சுக்கரனோடு சேர்ந்து புதனும் இருக்கார் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல. புதன் ஒரு வகையில நீசம் அப்படின்னாலுமே கூட உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு குழந்தைகளுக்கு சுப செலவுகள் வரும். இப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைங்களை மேல் படிப்பு படிக்க வைக்கிறதுக்காக ஒரு செலவு பண்றது, குழந்தைங்களுக்கு ஒரு நகை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேலையும் அப்படிதான். வேலையே இல்லை, எங்களுக்கு வேலையே அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வேலை உங்களுக்கு அமையும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான நபர்கள் அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது பெண்களாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பெண்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பண வரவுகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு. அப்ப 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பணம் நல்ல ஒரு ஃப்ளோவா நமக்கு கண்டிப்பா வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த 10,000 ரூபாய் பணம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் வாழ்க்கை துணையிட்ட அப்பப்ப ஒரு வாக்குவாதம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நண்பர்களோடு சேர்ந்து ஒரு புதிய தொழில் பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் கூட்டு தொழில் முயற்சி பண்றோம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப தொழில் மூலமா லாபத்தை கொடுப்பாரு. அதை நீங்க தேவையில்லாம போய் நான் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறேன், கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன், என்னுடைய நண்பரோட நான் சேர்ந்து செய்யறேன், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யும் போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால இந்த மாசம் இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால நம்ம என்னன்னா இப்ப ரொம்ப ஆசை, நிறைய கற்பனை ஆசைகள் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம உடல் நலத்தை நம்ம பாதுகாக்க மாட்டோம். அப்ப இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால கொஞ்சம் உடல் நலத்துல நம்ம ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பான முறையில இருக்கும். அதே மாதிரி ஜென்மத்துல குரு. அப்ப ஜென்மத்துல குரு இன்னொன்று 2 மாசம் தான் இருக்க போறாரு. அந்த ஜென்மத்துல குரு வந்ததுல இருந்தே கொஞ்சம் நமக்கு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு சரியான முறையில வழிகாட்டத்துக்கான ஒரு நிகழ்வா இந்த குரு உங்களுக்கு கண்டிப்பா அமையும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நீங்க நினைக்கிறது எல்லாமே பெரிய விஷயமா தான் நினைப்பீங்க. எப்பவுமே ரிஷபராசிக்காரங்க சின்னதா யோசிக்கவே மாட்டாங்க. எதை எடுத்தாலுமே பெருசா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க யோசிப்பாங்க. அப்ப அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்க போகுது. சரிங்களா? இப்ப இந்த ரிஷபராசிக்காரங்க வழிபட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால முன்னோர்களுக்கு, அதாவது முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணணும். ஏதாவது அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது, அல்லது ஏதாவது ஒரு முன்னோர்கள் நினைச்சு ஒரு இல்லாதப்பட்ட முதியவர்களுக்கு ஒரு சாப்பாடும் தண்ணியும் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இந்த மாசத்துல செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய கஷ்டமும் உங்களை அணுகாது. நிச்சயமா நல்லா இருக்கும்.